சிங்கம் சிங்கம் அப்படின்னு பப்பா இருக்கும். அது மாதிரி இவர் வந்து உண்மையிலே இந்த கார் இப்படி போகுது, இப்படி சுற்றுது, ட்ரோன் பறக்குது. ஐயா, இது ரீல்ஸு கிடையாது, இது படம் கிடையாது. நீங்கள் அமைச்சர் பனையூரில் கூப்பிட்டு தூய்மை பணியாளர்களை பிரச்சனையை கேட்டார், செய்யறேன்னு சொன்னார். செஞ்சாரா? பயிர்க்கடன் ரத்து முழுமையாக பண்ணப்படும். நான் விவசாயியா இந்த ஜென்மத்தில் பிறக்கணும்னு மனசு கஷ்டப்பட்டார். செஞ்சாரா? திமுகவோட பலமே வந்து மாணவர் அணி, இளைஞர் அணி. பழைய திமுகவை கொண்டு வாங்க. இப்போது ஒரு கட்சிக்காரங்க வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஓட்டை உறுதி செய்யும். இவரோட மகன், அவரோட மகன். நீங்கள் வந்து நெப்போட்டிசம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிவிட்டு ஜென்சியை வந்து வாங்கன்னா வரமாட்டாங்க. ஆல்ரெடி காயப்பட்டு உட்காந்துருக்கு திமுக. போகிற போக்கில் ஆளுக்கு கட்டப்பா மாதிரி ஒரு குத்து குத்திட்டு போகிறீங்க. அதெல்லாம் நடக்குது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இன்றைக்கி எல்லாரும் ஒரே நேரத்தில் கட்டப்பா ரோலுக்கு ஆசைப்படுறீங்க. படத்துலேயே ஒரு கட்டப்பா தான். குறிப்பாக இன்றைக்கி அமைச்சர் பதவிக்காக எல்லாரும் ஓடுறாங்க. நம்ம நினச்சிருந்தாலும் போயிருக்கலாம், அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம். ஏன் விஜய்கிட்ட சொல்லியிருந்தா அவர் வீடு தேடி வந்து துணை முதல்வர் பதவியே கொடுத்துருப்பாரு. நான் சொன்னால அந்த கட்டப்பா ரோல் அது அப்ளை ஆகிடும். ஆல்ரெடி துரந்தர்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே விமர்சனம். Milky Mist ice creams. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜென்சி டிஎம்கே மீட்டப் அப்படின்ட்டு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இளைஞர்களை ஒன்று திரட்டி அவங்கள வந்து டிஜிட்டல் மூலமாக அரசியல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டமாக அந்த நிகழ்ச்சியை எடுத்திருந்தாங்க. தேர்தலுக்கு பின்னாடி இத்தகைய முயற்சியை அவங்க எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்றைய ஜென்சி தலைமுறையினர் தாவேக்கா கொண்டு வந்திருக்க மாற்றத்தை தான் விரும்புகிறாங்களா, இல்லை அவங்க விரும்பும் மாற்றம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? முதல்ல வந்து 3 விஷயங்கள் அதில் நான் பார்க்குறது பார்வையாக. முதல்ல வந்து ஏதோ ஜென்சி ஒண்டி தான் நமக்கு ஓட்டு போடல, அதனால் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு எந்த ஒரு திராவிட கட்சியும் நினைக்கக்கூடாது. குறிப்பாக திமுக. ஒரு கட்சி தோக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து பொதுமக்கள் கிட்ட அந்த கட்சியின் மீது அந்த தேர்தலில் நம்பிக்கை போகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு காரணம். அப்போ நம்ம ஜெயிப்போம் இல்லை நம்ம வரணும் அப்படின்றத மக்கள் நம்பலை. அதான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பிரச்சனை வந்து என்னென்னா, நம்மளும் ஜென்சி விஷயங்கள் பண்ணுறோம் கொள்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஓரளவுக்கு சரி செய்யலாம். ஏன்னா இளைஞர்களோட பார்வை என்பது திமுக மீதும் அதிமுக மீதும் பெரிய அளவு இல்லை. குறிப்பாக திமுக கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த விஷயத்துக்கு. அதிமுக தான் அந்த சிக்கல் அதிகமாக இருக்குது. இந்த இளைய தலைமுறை வந்து அந்த கட்சியின் மீது ஈர்ப்பு வராது. இது இரண்டாவது. மூன்றாவது, ஜென்சினா வந்து வெறும் இந்த சமூக ஊடகத்தில் பேசுகிறது கொள்வது இதை வச்சுக்கிட்டு பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வெற்றியை கொடுத்துரும், நீங்களும் ரீல்ஸ் போடுவீங்க, நீங்களும் டிக்டாக்கு, நீங்களும் வாட்ஸ்அப்பு அப்படின்னா அது வந்து தாவேக்காக்கு ஓகே. அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு செட் ஆகுது. அதே பேட்டர்னை பார்த்து நீங்களும் காப்பி அடிச்சிங்கன்னா அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்காது. திமுகவோட பலமே வந்து மாணவர் அணி, இளைஞர் அணி. பழைய திமுகவை கொண்டு வாங்க. நீங்கள் இப்போது ஒரு கட்சிக்காரங்க வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஓட்டை உறுதி செய்யும். வீடு வீடாக போகிறது. இப்போ மாணவர் அணி அது வந்து இப்போ காலேஜில் வந்து தேர்தலில் நிற்கிறது, அவங்க அங்கே ஒரு சில விஷயங்கள் பேசுகிறது, மக்கள் பிரச்சனையை பேசுகிறது, அந்த பாயிண்ட் கனெக்ட் இருக்குது இல்லைங்களா? இவர் சொன்னால் 1000 ஓட்டு இந்த இடத்துல விழும் அப்படின்றது, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுக்கும். இது வந்து ஐடிவிங்க இந்த ஜென்சி கூட்டம் இது கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை. பட் இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குன்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு சுலபமான அரசியல். உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே இளைஞரணி மாநாடு நடந்தது. அதுக்கப்புறம் வைபுத் எம்கேஎஸ், இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கக்கூடியவங்க, அவங்களெல்லாம் வச்சுமே ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க. ஸோ அது எடுத்துமே அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் இப்படி இருக்குங்கிறப்ப திரும்ப இதே முயற்சியை அவங்க எடுக்கிறது அவங்களுக்கு இன்னும் பின்னடைவாக தானே இருக்கும். ரொம்ப கரெக்டான கேள்வி கேட்டீங்க. மாவட்ட செயலர்லாம் 70-75 வயசில் தானே வச்சுருக்கீங்க. மாவட்ட செயலரோட அண்ணன் வந்து நமக்கெல்லாம் அண்ணன். ஒன்று அப்பா, அதாவது மாவட்ட செயலர் அவர் அந்த வகையறால் சொல்லணும். அப்படி இல்லைன்னா அண்ணங்கிட்ட கேட்டுக்கணும். இப்போ எனக்கு 25-30 வயசு ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் நீங்கள் வந்து இளைஞரணி எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது செட் ஆகாது. நீங்கள் வந்துங்க ஒரு கட்சியில் வந்து புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு நிறைய உருவாக்கணும். நாங்கள் வந்து ஒரு மாவட்டத்தை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம், இல்லை ஒரு குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அடுத்த 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அவங்க தான் இருப்பாங்கன்னா, 20 வயசில் ஒருத்தன் போய் அந்த கட்சியில் சேர்றான்னா 40 வயசு ஆனதுக்கப்புறம் அவன் வந்து அண்ணன் ஐயா இதே ஒரு குடும்பம் அந்த மாவட்டத்தில் எது பெரிய குடும்பமோ இல்லை மாவட்ட செயலர் என்னவோ அவரே அப்படி இருந்தால் அதில் என்ன இருக்குது?
என்னை கேட்டால் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருத்தர் மாவட்ட செயலர், அவ்வளோதான். அடுத்து மாற்றிடுங்க, அடுத்து வேறு ஒரு மாவட்ட செயலர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் 5 வருஷம் மாற்றிட்டீங்களா, முன்னாடி நல்லா பண்ண அவரை திருப்பி தூக்கி வந்து போடுங்க. அந்த மாதிரி மாவட்ட செயலர், இளைஞர் அணி, மாணவர் அணி, இதிலெல்லாம் வந்து வழக்கறிஞர் அணி மாற்ற முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் தெரியணும், லீகலாக. ஆமாம். நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுவேன் அப்படின்னா அந்த அணி வந்து வேஸ்ட்டாக போய் தோற்றுரும் எல்லா கேஸும். வழக்கறிஞர் அணி வந்து 4 ஆவ கிரேடு ஏறும். ஏன்னா புத்தி கூர்மை கேஸு, சுப்ரீம் கோர்ட்டு ஆர்கியூ பண்ண வேண்டியிருக்கும், ஹைகோர்ட்டு போனோம், ஒரு சில கேஸ் எல்லாம் வந்து எதிர்கட்சி மீது தொடர வேண்டியும். வழக்கறிஞர் அணியை வந்து வழக்கறிஞர் அணியை வந்து நீங்கள் அப்படி இஷ்டத்துக்குலாம் மாற்ற முடியாது. மருத்துவர் அணியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா ஒரு ஒரு நோய் தொற்று விஷயத்தில் ஒரு விஷயம் ஆகிடுது, அரசாங்கத்தால் செயல்பட முடியலன்னா அப்போ அந்த இடத்துல மருத்துவர் அணி இறங்கி வேலை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரத்த தான முகாமோ மருத்துவ முகாமோ நடத்தும், அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நல்லா ஆகும். ஆனால் அந்த கழகம்னு இருக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக என்ன ஆகுதுன்னா, நல்லா வசூல், கல்குவாரி, மணல் குவாரி, மச்சானுக்கு முக்கியத்துவம், மரம்புள்ள ஒரு பவர் சென்டர், இப்படி போகுது. இது வந்து இளைஞர்கள் அதை நேசிக்க மாட்டாங்க. புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு, புதுசாக அதே மாதிரி இப்போ இந்த கவுன்சிலர் சீட்லாம் கூட சரி, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அரசியல் இடையூறுகள் இல்லாமல் ஒருத்தர் நல்லா வேலை செய்கிறாரு, கஷ்டப்படுறாருன்னு அவருக்கு கொடுக்குறது பெஸ்ட்டு. இவரோட மகன், அவரோட மகன். நீங்கள் வந்து நெப்போட்டிசம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிவிட்டு ஜென்சியை வந்து வாங்கன்னா வரமாட்டாங்க. இப்போ ஏன் தாவேக்கால நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ஏன் போகுதுன்னா, புதுசு இளம் தலைமுறையினருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இளம் தலைமுறைக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்குது. இங்கே திராவிட கட்சிகள்ல வாய்ப்பு இல்லை. அதிமுக வச்சு பரவாயில்ல, அங்கே போய் சேர்றதான். திமுக கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 234 தொகுதியில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தீங்க? நீங்கள் கொடுத்த இளைஞர்கள்லாம் தோற்று போயிட்டாங்க. அதாவதுங்க அந்த தேர்தல் இடத்துல அதாவது ஒரு விஷயத்தை கட்சி போஸ்ட்டை கொடுத்து அவங்க உழைச்சி கிழிச்சி வர்றதுன்றது வேற. மாவட்ட செயலருக்கு பிடிக்கும் இளைஞரை நான் போடுவேன்னு போடுறது வேற. இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட விஷயங்கள் நிறைய வந்து செய்யலைன்னே வந்து குற்றச்சாட்டு. அவர்கிட்ட கொடுத்துருந்தா இன்னும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக, அதாவது அவருக்கு வேண்டப்பட்ட இளைஞர்கள், இளைஞர் அணியில் இருந்தவங்க, மாணவர் அணியில் இருந்தவங்களுக்கு பெரிய அளவில் வந்து மாவட்ட கழகத்தில் இருக்கவங்க கன்சிடர் பண்ணலை. வேலை பார்த்தவங்களுக்கு அங்கே கிடைக்கல. அதாவது தேனினா கம்ப ராமகிருஷ்ணன் எழுதி வச்சாச்சு, துறைமுகம்னா சேகர்பாபு எழுதி வச்சாச்சு, சைதாப்பேட்டைனா மா சுப்பிரமணியன் அமைச்சர் எழுதி வச்சாச்சு. இந்த மாதிரி எழுதி வச்ச தொகுதி தான் ஜாஸ்தி. காட்பாடினா பொது செயலாளர், சரி ஓகே, பொது செயலாளர்லாம் நீங்கள் மாற்றிட்டு இருக்க முடியாது. பட் அதுக்கு இப்போ பதவி விலக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்களும் போயிட்டு இருக்கு. சொல்லுவார், தகவல் வரும், அப்புறமா கடைசியில் போயிட்டு வருத்தமாக இருப்பார், அப்புறம் எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு சமாதானப்படுத்தி இல்லை நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி திருப்பி அவர்லாம் எல்லாரையும் பார்ப்பார். அவர் வந்து எப்படின்னா, அந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், வசூல் ராஜா எம்பிபிஎஸ் நினைக்கிறேன். ஒருத்தர் வயசான ஒரு பெரியவர், அவருக்கு கேரம் போர்டில் தான் அவரோட ஆயுஸ் இருக்கும். அவர் இறந்துருவாருன்ற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் போய் போட்டு வட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்டு போட்டு இவர் கமலும் பிரபு சாரும் வந்து 2 பேரும் கேரம் போர்டு விளாடுவாங்க. போட்ட உடனே இவர் அந்த கேரம் போர்டு சத்தம் கேட்ட உடனே ஏந்து வந்து இப்படி கண்ணு இப்படி பார்த்து அப்படி இப்போ வயசான காலத்தில் ரெட்டு போட்டின்னா பிரயோஜனம், ஃபாலோ போடுறதெல்லாம் இன்னும் அப்படி உன்னிப்பாக பார்த்து காயின் போடுவார். கிட்டத்தட்ட துரைமுருகன் அந்த வகையரா அவர் ஐயா. அவருக்கு வந்து இந்த அரசியல் தான் அவரோட ஆக்சிஜன். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடுத்தாமல் கட்சி சார்ந்த அரசியலில் அவர் ஈடுபடுத்துறதுன்றது அவருக்கும் மாண்பு, அவர் கட்சிக்கும் அது நல்லது. ஓகே, ஐயாவால் பெருசாக பழைய மாதிரி நடக்கவும் முடியல. அப்போது தக் லைஃப் பண்ணுறதுக்கு துரைமுருகன் தேவை. இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு, இப்போ விஜய் சார் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டுறாரு அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் நீங்கள் போடுறீங்கன்னா, மைக்கெல்லாம் போடுறவரெல்லாம் கம்முன்னு இருப்பார். மைக்கெல்லாம் போட்டவனா என் பேர் நான் விஜயா, நானா படத்தில் நினச்சேன், எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும், ஆனால் அவர் நடிகர் இல்லை, அதுக்கும் மேலே புதுசாலாம் வரும். ரஜினி சாரியாக கலாட்டம் பண்ணி விட்டார், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு விஷயத்தில் வயசாகியும் வந்து இன்னும் நடிச்சுன்னுக்கிறாங்க சின்ன சின்ன ஆளுங்களோட அப்படின்ற மாதிரிலாம். அதனால் அந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு அறிக்கை விடணும், இல்லை ஒரு கட்சிக்காரங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விவகாரத்துக்கு அவர் சார். அதாவது ஒரு அரசியல்வாதி எப்படின்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுன்னுவாங்க. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த லாஸ்ட் பெஞ்சு மைஸ் மாதிரி ரஜினி சார் சொல்லுவார் பாருங்கள், இந்த கடைசி பெஞ்சில் உட்காந்து இருக்கிறவன் இந்த டீச்சர் கூட போயிடுவாங்க, இவன் போகவே மாட்டான். அது மாதிரி தான் இவங்கெல்லாம். இந்த வகையான ஆட்களை வந்து நீங்கள் வந்து தேர்தல் அரசியல் ஈடுபடாமல் மக்கள்கிட்ட போகக்கூடாது. இவங்க கட்சிக்காரங்களை பார்க்குறது, கட்சி வேலை செய்கிறது,
பத்திரிகையாளரை சந்திக்கிறது, வியூகம் அமைக்கிறது, அதுக்கு பயன்படுத்தும். அதே போல மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில நிலவரம் சரியில்லை, இந்த இடத்துல நின்னா இந்த தடவை நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே சில அறிவுறுத்தல்கள் வந்ததாகவும் அது ஸ்டாலின் அவர்களுக்கு சென்றடையாத மாதிரியான விஷயங்களும் நிறைய பேசப்பட்டு வருது. நேற்றைய தினம் IUML கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் வந்து எங்க கட்சியினுடைய மகளிரணி நிர்வாகிகள் அங்க போய் சர்வே எடுத்தாங்க, அங்க எடுத்தப்ப இந்த மாதிரி வந்து இங்க நமக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, குறிப்பா பெண்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நாங்க கட்சி தலைமையிட்ட சொல்லியிருந்தோம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் தான் தெரியுது பெண்கள் வந்து மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பியிருக்காங்க அப்படிங்கறத இது மூலமா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்புல திமுக சரியா கையாளாம விட்டுட்டாங்களா? அது ஓகே. ஆனால் IUML ஐயா காதர் மொய்தீனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குது பாருங்க. அதுவும் தேர்தலில் தோற்று போனதுக்கப்புறம் நிறைய உண்மைகள் சொல்கிறாரு IUML. அமைதியாக இருந்த IUML திமுக 3 சீட்டு கொடுக்கும், 2 சீட்டு கொடுக்கும், தோத்ததுக்கப்புறமா சீட்டு கொடுத்து, தோத்ததுக்கப்புறம் வக்ஃபு போர்டு கொடுத்து, ஒவ்வொரு தேர்தலையும் கூட கைச்சுமே அவங்க நாங்கள் திமுக எடுக்கிற நிலைப்பாடு தான் நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஒரு 2 காணொலியில் வந்து அவர்களுக்கு கரெக்டாக இருக்கிறாங்க, நிலையாக இருக்கிறாங்கன்னு தான் பேசினேன். நிலையில் அதில் நிறைய நிலையற்ற தன்மை தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரையிலும். சரி, அது ஒரு பிரச்சனை. இப்போது குறிப்பாக இப்போ ஐயா காதர் மொய்தீன் அவர்களோட அரசியல் அனுபவத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிறாரு வச்சுக்குவோம். அதை எந்த அளவுக்கு இவர் ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவருக்கு சொன்ன கேட்கலன்றதை இப்போ வந்து வெளிப்படையாக சொல்கிறாருன்னா அதில் இது சொல்லி இப்போ என்ன கிடைக்கும் போகுது அவருக்கு? இந்த பொதுவெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தாவேக்காவே எல்லாரும் விரும்பியிருக்காங்க, இதுதானே உங்களோட உள்நோக்கம், கருத்து தானே. இப்போ இதை வெளியில் இப்போ சொல்லி மக்களுக்கு ஏன் 200 யூனிட் பற்றி ஏன் இன்னும் IUML பேசலை? மக்கள் பிரச்சனை எது? கொளத்தூரில் தோற்றது இன்றைக்கி தேதியில் திமுக தலைவர் ஸ்டாலினோட பிரச்சனை, முன்னாள் முதலமைச்சரோட பிரச்சனை. லாக்கப்பு மரணம் இன்னும் நடக்கலை, ஆனால் பாலியல் சிண்டர் 2-3 ஆயிருக்குது. குடிச்சிட்டு 1008 பிரச்சனை நடக்குது. இதிலெல்லாம் IUMLோட கொள்கை என்ன, கருத்து என்ன? கொளத்தூரில் அவர்களுக்கு நேரம் சரியில்லை, அவருக்கு தோற்று போயிட அது உண்மை தான், அவர் சொல்கிறது உண்மை, நான் அதை மறுத்து சொல்லலை. அங்கே சிக்கல்கள் இருந்திருக்கு. பட் நோக்கம் என்ன? இப்போ வெளியில் சொல்கிற நோக்கம் என்ன? ஆல்ரெடி காயப்பட்டு உட்காந்துருக்கு திமுக. போகிற போக்கில் ஆளுக்கு கட்டப்பா மாதிரி ஒரு குத்து குத்திட்டு போகிறீங்க. அதெல்லாம் நடக்குது திமுகக்கும் அதிமுகக்கும். இன்றைக்கி எல்லாரும் ஒரே நேரத்தில் கட்டப்பா ரோலுக்கு ஆசைப்படுறீங்க. படத்துலேயே ஒரு கட்டப்பா தான். தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கட்டப்பா. அதிமுகனா அதிமுகவுக்கு ஒரு 4 கட்டப்பா, திமுகனா திமுகவுக்கு ஒரு 3 கட்டப்பா, விசிகா அவங்களும் எங்களுக்கும் ஒரு ரோல் கொடுங்க, கட்டப்பா ரோல். எல்லாரும் கட்டப்பா ரோல் கேட்குறீங்க. ஒரு கட்டப்பா இருந்தால் தான் நல்லது. ஒரு எட்டப்பம் தான் எல்லாரும் அது பண்ணால் அது நல்லா இருக்காது. அரசியல் தன்மை ரொம்ப மோசமாக போயிடும். புரியுங்களா? அதனால் திராவிட கட்சிகள் வீழ்ந்து இருக்கிறது உண்மை தான், சரி செய்ய வேண்டும். அவங்க வந்து ஏதோ விஜய் சார் வந்ததுனால தான் நீங்கள் தோற்று போல, நீங்கள் நிறைய ஊழல் பண்ணிங்க, நீங்கள் நிறைய தப்பு பண்ணிங்க, மக்கள் போராட்டம் பண்ணப்போ உங்கள் காது கேட்கல, நீங்கள் சர்வே ஏற்றப்போ ஒரு சில உண்மைகள் வந்தது, அதை சரியாக கண்டுகொள்ளலை. அதுதான் உண்மை ஒன்று. இதை தாண்டி கொளத்தூரை பொறுத்தவரையிலும் முக்கிய காரணம் அங்கே இருந்த மாவட்ட செயலர். எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து வழக்கமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கிறவங்களே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இவங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க வீட்டில் போய் வீடு வீடாக ஓட்டு கேட்பாங்க. மகன், மகள், மருமகள், குழந்தைகள், அப்புறம் துர்கா ஸ்டாலின் அவங்க பார்த்திங்கன்னா போவாங்க. அது என்ன ஆகுனா ஒரு பர்சனலாக ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணும். ஒரு 4 தெரு போகிறாங்கன்னு வச்சுப்பா, முதலமைச்சரோட மனைவிப்பா, அவங்களே வெயிலில் வந்து நல்லா இருக்கீங்களா பார்த்துக்கோங்க, நிற்கிறாரு அவருக்கு கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. ஒரு சில பேர் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க, தண்ணி வாங்குவாங்க, ஒரு சில பேர் பேசுவாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த ஒரு சைடு ஃபோனில் வந்து ஜென்ஜி வைபு, ஃபேஸ்புக்கு, ரீல்ஸுன்னு போயின்னு இருக்குது. இன்னொரு சைடு அந்த நேர்முக தொடர்பை வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கட்சிக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, முன்னணி நிர்வாகியும் சொல்லிக்கிறாங்க. அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த சைடு முதல்வருக்கு என்ன, மொத்தமாக பிரச்சாரம் பண்ணும், தான் தொகுதியை பார்க்க முடியாது, பார்க்கல, வீட்லேயும் யாரும் கேட்கல. அந்த பர்சனல் பாண்டு இந்த தேர்தலில் கட்டாயிடுச்சு. இன்னொன்று, போதிய அளவுக்கு காசு வந்து பணப்பட்டுவாடா திமுக பண்ணலை, நிர்வாகிகளுக்கும் பண்ணலை, வாக்காளர்களுக்கும் சரியாக செய்யலைன்றது நான் சொல்லலை, கட்சிக்காரங்க சொல்கிறது. ஓகே. அப்புறம் அந்த கோவம், திமுக மீது இருந்த கோவம் எல்லாம் சேர்ந்து தான் அடிச்சுது. அதனால் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டே சரியில்லை, செகண்டே சரியில்லைன்னா, இப்போ ஃபஸ்ட்டே சரியில்லை, செகண்டே சரியில்லைன்னா துறைமுகம் ஒண்டி எப்படி ஜெயிக்கிறாங்க? துறைமுகம் ஃபஸ்ட்டே சரியாக இருந்ததா? இல்லை சேகர் பாபு ஐயாவை விட முதலமைச்சரோட செல்வாக்கு கம்மியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? இங்கே தோற்றுருவோன்னு இறங்கி தோற்றுருவோம், டைட் ஆகுதுன்னு வேலை பார்த்தாங்க. அங்கே ஜெயிச்சிருவோம், பார்த்துக்கலாம். அதாவது இன்னொன்று, எல்லாத்துலேயும் போய் கை வைக்கக்கூடாது. எக்மோரு பரந்தாமனுக்கு சீட்டு வரக்கூடாது,
பண்ணியாச்சு. எக்மோர் டைட் ஆகுது, தோற்றுறக்கூடாது. தமிழன் பிரசன்னாவுக்கு உதவி பண்ணும். அப்போ அதுக்கேற்ற கஷ்டம் நஷ்டம் அதை பார்க்கணும். வரும்போது பார்த்தா துறைமுகம் டைட் ஆகுது, எக்மோரை ஃபோக்கஸ் பண்ண முடியல. அம்பத்தூரில் இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாது ஒரு கணக்கு, அங்கே டைட் ஆகுது. கொளத்தூர் டைட் ஆகுது, ஏன்னா முதல்வர் தொகுதி. ஏன் டைட் ஆகுது? பக்கத்தில் வந்து இந்த சைடு விஜய் பெரம்பூர், அந்த சைடு வில்லிவாக்கம், அது 2 தொகுதியினுடைய இது வந்து டைட் ஆகுது. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், என் சக்திக்கு மீறின சண்டைக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன். கேட்டால் நான் போன தேர்தல் இப்படி பண்ணேன், எதிரியை குறைச்சி மதிப்பிட்டு என்னோட சக்திக்கு மீறி கமிட்மெண்ட்டு. இந்த தொகுதியை நான் பார்த்துக்குவேன், அதையும் நான் பார்த்துக்குவேன், அதையும் நான் பார்த்துக்குவேன், அதையும் நான் பார்த்துக்குவேன். வட சென்னையில் மொத்தமாக நான் பார்த்துக்குவேன். கட்சியில் மொத்தமாக என்ன பண்ணியாச்சு, பார்சல் பண்ணி பண்டில் பண்ணி எடுத்துன்னு போய் எதிரிக்கிட்ட குத்தாச்சு. இப்போ தென் சென்னையில் இந்த தப்பு நடந்திருக்கு, ஆனால் நடந்திருக்கு. ஆனால் அவங்க உத்தரவாதம்லாம் கொடுக்கல, நான் பார்த்துக்கிறேன்னு. நாங்கள் நிற்கிறோம் போயிடுச்சு. அதனால் அவங்க மேலே அந்த விமர்சனம் வரல. இவங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டாச்சு. நல்ல வேளை உதயநிதி ஸ்டாலின் தப்புனார். நன்றி உபயம் சேப்பாக்கத்தில் இருந்த வாக்காளர்கள், ட்ரிப்ளிகேன் சேப்பாக்கத்தில், ட்ரிப்ளிகேனில் குறிப்பாக நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி தேர்தலுக்கு பிறகு நேற்றைய தினம் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு பேசியிருந்தாங்க. அதில் எனக்கு நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. குறிப்பாக இன்னைக்கு அமைச்சர் பதவிக்காக எல்லாரும் ஓடுறாங்க, நம்ம நினைச்சிருந்தாலும் போயிருக்கலாம், அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம், ஏன் விஜய்கிட்ட சொல்லியிருந்தா அவர் வீடு தேடி வந்து துணை முதல்வர் பதவியே கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம கூட்டணி தர்மத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சு தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறோம், அதனால நம்ம அந்த முடிவை எடுக்கல, கொண்ட கொள்கையில உறுதியாக நம்ம திமுக கூட இப்போ வரைக்கும் நிற்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? உங்கள் நீண்ட கேள்வி 2ஆக பிரிக்கணும். ஒன்று, விஜய் கிட்ட நான் சொல்லியிருந்தால் துணை முதல்வர் பதவி கொடுத்துருப்பார், தேடி வந்திருக்கோம், அது ஃபஸ்ட்டு பாட்டு. 2வது, கொண்ட கொள்கை அதில் உறுதுணையாக இருக்கிறோம், இது 2வது. ஓகே, கூட்டணி தர்மம் ஃபஸ்ட்டு. இந்த 2வது பாட்டு, அதாவது ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ திருப்பி மறுபடியும் நீங்கள் மாறி கீறி போனீங்கன்னா, நான் சொன்னால அந்த கட்டப்பா ரோல் அது அப்ளை ஆகிடும். ஆல்ரெடி துரந்தருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே விமர்சனம் இல்லை, அதுக்குமே பதில் சொல்லியிருக்காங்களே. அதான் வருவோம். ஸோ அப்போ அது இன்னொன்று, எல்லாரும் விஜய் சார்கிட்ட அப்படி தான் நினைக்கிறாங்க. விஜய் சார் போனால் அமைச்சர் ஈஸிலி அப்ரோச்சபிளாக இருக்காரு. ஆமாம், ரொம்ப ஈஸிலி இவங்க நினச்சிக்கிறது, ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிள். போனவொன்னே அமைச்சர் பதவி துணை முதல்வரெலாம் கொடுத்துருவார், கூட்டணி கூப்பிட்டா வந்துடுவார், இதெல்லாம் சொன்னாங்க. ஒன்றும் நடக்கலை. ஆல்ரெடி இப்போ தான் அதிமுகவில் கொஞ்சம் பேர் போய் அமைச்சர் ஆகிறோம், அதாகிறோம், இதாகிறோன்னு சொல்லிட்டு போய் கமிட் ஆகி கட்சியில் ஒன்றும் இல்லாமல் 3 பேர் 4 பேர் ராஜினாமா பண்ணி பார்த்தீங்க. இதை பார்த்ததுக்கு பிறகும் போயிருந்தால் தம்பி வந்து எனக்கு துணை முதல்வரே கொடுத்துருப்பார். அதாவது 2 எம்எல்ஏ வச்சுக்கின்னு ரொம்ப கட்டிப்பூச்சி பாராட்டி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துக்கின்னு பழகிற விசிக தலைவர் தோல் திருமாவளவனும் ஐயா ஆதவும் விஜயுமே இன்னும் அந்தளவுக்கு துணை நானா கேட்குறேன். அண்ணன் திருமாவளவன் ஒரு விஷயம் வெளிப்படையாக சொன்னார். எழுச்சி தமிழர் என்ன சொல்கிறாரு, என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி நடந்தது. எதுக்காக சொல்கிறாரு? அதை என்ன ஆதாயத்துக்கோ இல்லை யாருக்காக சொல்கிறாரு? அவருக்காக சொல்கிறாரா? விஜய் அவர்களுக்கு இப்படி ஒன்று இருந்துச்சுப்பா அப்படின்னு தகவல் சொல்கிறார். அதாவது எல்லாருக்கும் சொல்கிறார், நாட்டு மக்களுக்கு, தாவேக்காக்கும் அது ஒரு செய்தி. அப்போ அதுக்கு பின்னாடி அவரை கூட ஒரு துணை முதல்வர் ஆக்கலாம்ல. இவங்களாச்சும் ஒரே ஒரு எம்எல்ஏ, அவர் 2 எம்எல்ஏ நிறுத்தி திருச்சி கிழக்கில் ஒரு சீட்டை கூட கொடுத்து அதுலேயும் அவர் ஜெயிக்கிறதுக்குன்னா 3 எம்எல்ஏ, ஒரு 3 எம்எல்ஏ இருக்கிறவருக்கு ஒரு துணை முதல்வர் கொடுக்கலாம்ல, ஆக்கி கொடுத்தாங்களா? நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லாத மாதிரி தானே இப்போ போயிட்டு. அவரு அமைச்சர் பதவியே கொடுக்கல அதிமுகலேருந்து போனவங்களுக்கு. கூட்டணியே கூப்பிட்டப்போ தெளிவு இல்லாமல் ஒரு விஷயம் சொன்னது கிடையாது. ஆனால் நீங்கள்லாம் சேர்ந்து பில்டப் பண்ணின்னு இருக்கிறீங்க. அவர் போயிருந்தால் கொடுத்துருப்பாரு, செஞ்சுருப்பார். பனையூரில் கூப்பிட்டு தூய்மை பணியாளர்களை பிரச்சனையை கேட்டார், செய்கிறேன்னு சொன்னார், செஞ்சாரா? 200 யூனிட் அவர் தானே சொன்னார், கரண்ட்டு கொடுத்தாரா? அதுக்கப்புறம் பயிர்க்கடன் ரத்து முழுமையாக பண்ணப்படும், நான் விவசாயியாக இந்த ஜென்மத்தில் பிறக்கணும்னு மனசு கஷ்டப்பட்டார், செஞ்சாரா? சொன்னதையே செய்யலை, சொல்லாததை செஞ்சுருப்பாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அதை நாங்கள் நம்பிட்டேன், நான் ஏற்றுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி, பட் தேர்தலுக்கு முன்னு தேர்தலுக்கு பின் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தேர்தலுக்கு முன் வந்து அவர்கள் மீது ஒரு சில விமர்சனம் இருந்துச்சு. என்னென்னா, அதிமுகவோட பேசிட்டு திடீர்னு திமுகவோட போயிட்டாங்க அப்படின்னு. அதிமுக கூட இருந்திருந்தா என்னன்னு தெரில, திமுக கூட இருந்திருந்தா என்னன்றது தெரில. ஏன்னா அடிச்சது விஜயோட அலை. கட்சியில் கட்சிது ஒரே ஒரு எம்எல்ஏ, ஒரு ராஜ்யசபா, ஒரு அக்காவும் ஒரு சகோதரரும் எம்எல்ஏவும் எம்பி ஆகிறதுக்கு ஒரு கட்சி இவ்வளோ நாளாக நடத்தியிருக்கிறீங்க. இப்படி புரிஞ்சுக்க வேணான்னு ஒரு பத்திரிகையாளராக ஒன்று ரிசல்ட்டு. 2வது,
ஆனால் அவங்க கேட்குற கேள்வியில் இப்போ நிறைய நாயம். அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, நாங்கள் வந்து இன்றைக்கி கொள்கை ரீதியாக நிற்கிறோன்னு. அந்த கருத்துக்கு வந்து 100% நான் வரவேற்கிறேன். அது தலைவணங்கக்கூடிய ஒரு கருத்து. ஏன்னா இன்றைக்கி அரசியலில் வந்து சொல்லு சுத்தம் இல்லை. அட்லீஸ்ட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் கூட்டணியில் போயிட்டேன், அவர் கேட்டால் கொடுத்துருப்பாரு, ஆனால் நான் போகல, நான் கொண்ட கொள்கையில் நான் திமுக கூட தான் நான் கூட்டணி வச்சேன், அதுக்கு தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி எம்எல்ஏவாக ஒரே ஒரு சீட்டு இருந்தான்னா அதுக்கு காரணம் திமுகவோட உழைப்பு இருக்குது. அந்த வார்த்தைக்கு நாங்கள் நிற்கிறான்றாங்க பாருங்களா, அது வந்து 100% உண்மை, சத்தியம். உண்மையிலே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ தான் கேப்டன் மாதிரி நீங்கள் வரீங்க. இதுதான் கேப்டன். சட்டசபையில் அவங்க பேசின அந்த இதுதான் கேப்டன். வரவேற்பு. வெற்றி தோல்வியெல்லாம் கேப்டன் கிடையாது. கேப்டனுக்கு சொன்ன சொல்லு காப்பாற்றி தான் பழக்கம். நெஞ்சு தைரியம் ஜாஸ்தி, உண்மை அதிகம் கேப்டன் கிட்ட. சூட்சமோ அரசியல்லாம் தெரியாது, வெள்ளந்தி. இந்த குதிரை பேர மேட்டரை கூட சட்டப்பேரவையில் வெளிப்படையாக, அதனால தான் சொல்கிறேன், குதிரை பேர அரசியல் பேசுகிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க. இதுதான் கேப்டன். இப்போ ஆமாம் ரைட்டு, நீங்கள் லேடி கேப்டன், நான் ஏற்றுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அவங்கள அப்படி பேசினேன். ஏன் அப்படின்னா பதவிக்காக போயிட்டு கேப்டனோட கனவு நிறைவேறியது. என்னை வந்து அவர் அமைச்சராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். இதுதான் விஜயகாந்த் அவர்களோட கனவு அப்படின்னா அது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கனவு. இன்றைக்கி நீங்கள் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்குறீங்கல்ல, நீ பண்ணால் தப்பு, நீ பண்ணால் தப்பு, அதிமுக விமர்சனம் பண்ணுறீங்கல்ல, கிண்டல் பண்ணுறீங்கல்ல, திமுகவை வந்து கேள்வி கேட்குறீங்களா, தாவேகாவை கேள்வி கேட்குறீங்க. இதுதான் விஜயகாந்த் அவர்கள். இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட அணு. அந்த ஆன்மாவை வந்து அவங்க வந்து இன்றைக்கி மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சட்டமன்றத்தில் அதேமாதிரி ஜோதிடர் வேணும்னா தனியாக வச்சுக்கப்பா. முதலமைச்சரை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு ஜோதிடர் வேணும்னா தனியாக வச்சுக்கோ, ராஜகுருவாக வச்சுக்கோ, இந்த அரசு பணத்தில் மக்கள் பணத்திலலாம் வைக்கக்கூடாது. அது விஜயகாந்த் சார் ஸ்டைலு. யாராக வேணால் இரு, தப்புனா தப்பு, ஃபவுல்னா ஃபவுலு, அது மாதிரி ஒரு நிலை கொண்டவர் அவர். அப்போ அந்த ஒரு சில குணாதிசயங்களை மேடம் பிரேமலதா கிட்ட நான் இந்த ஒரு 15 நாளாக பார்க்குறேன். உள்ளபடியே சந்தோஷம். எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, ஒத்தையில் நின்னாலும் மக்களுக்கு உண்டான கேள்வி நீங்கள் கேட்குறீங்களான்றது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க நிலைப்பாடு சொல்லிட்டாங்க. நான் வந்து இப்போ ஐஓஎம் எல்லாம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு நான் நேற்று இங்கே தான், இன்று இங்கே தான், நாளை இங்கே தான், அப்படி ஒரு ஸ்டாண்டு. விசிகா அண்ணன் திருமாவளவன் இப்படிக்கா போகிறாரு, ரைட் டர்னுன்றாரு, அப்புறம் லெஃப்ட் டர்னுன்றாரு, அப்புறம் 2 சுற்று அங்கேயே சுற்றுறாரு சங்கு சக்கரம் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அமைச்சரவையில் பங்கு. அப்புறம் இப்போ பார்த்தா திமுக தீய சக்தி ஆகி போச்சு. எப்படி திமுக தீய சக்தி ஆச்சு? விஜய் சார் கூட சேர்ந்தேன், திமுக தீய சக்தி ஆகி போச்சு. நடக்குதா இல்லையா? இப்போ சண்டை நடக்குதா இல்லையா? அவங்களுக்கும் நேற்று வரலாம் அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி, இன்னைக்கு எதிரி. இடையில விமர்சன சண்டைகளும் போயிட்டு இருந்தது. ஆராசா அவர்கள் பதிவு போட்டிருந்தது. ஆராசா அவர்கள் போட்டது ரொம்ப மோசமான பதிவு, மலிவான பதிவு. அவருக்கு வந்து நல்ல தமிழ் பேசலாம், இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. ஐயா வழக்கறிஞர்கள் என்னை விட பல மடங்கு அவருக்கு புத்தி கூர்மை அதிகம். ஒரு மூத்த அரசியல்வாதி. அதுக்குன்ட்டு இப்படியெல்லாம் மட்டமாக பேசக்கூடாது. ஆல்ரெடி இதே மாதிரி தான் ஒரு வாட்டி எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசி, உங்களால் கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட பிரச்சனை, நிறைய சீட்டுகள் வந்து அன்றைக்கி தோற்றதுக்கு நீங்கள் காரணம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. உங்களால் 2G விஷயத்தில் திமுகவுக்கு நிறைய பின்னடைவு, அதெல்லாம் உண்மை. இதே மாதிரி தான் இந்த போக்கில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. இது என்ன பிரமாதம், இது என்ன பிரமாதம், எதனா ஒன்று பேசி விட்டுறாரு சார். திமுக காரங்கன்னா வந்து அன்பாக பேசக்கூடாது, அறிவாக பேசக்கூடாதுன்னு இல்லை, அப்படியும் பேசலாம். என்ன விதமான சொல்லாடல் இது? திருமணத்துக்கு ஒருத்தர், புணர்ச்சிக்கு ஒருத்தர், அப்படி என்ன அது? என்ன வார்த்தை அது? பதிவையும் நீக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே நீக்கிறீங்க, ரைட்டு, என்ன வார்த்தை அது? அதெல்லாம் எடுத்து பேச முடியாதுல்ல. அப்போது 4ஆம் இப்போ அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாருன்னா அவர் ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் பேசுவார். அவர் கூட்டத்தை கேட்குறதுக்கு வரவங்களுக்கு அது பிடிக்கும், அது இயல்பு. இவர் இப்படி பேசுவாருன்னு தெரிஞ்சு நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அதை பிடிச்சி பார்ப்பாங்க. அவர் மாறலை, அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. நீங்கள் ஏன் அப்படி மாற? நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், திமுகனுடைய ஒரு முன்னணி தலைவர், பெரியாரையும் அண்ணாவையும் தூக்கி பிடிக்கிறவர். உங்கள் வாயத்தில் எப்படி அப்படி கண்ணிய குறைவான வார்த்தைகள் வரலான்றது தான் கேள்வி. தப்பு இல்லை அது. எப்போ பாரு இதே தான். எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்தில் பேசி வந்துச்சு, பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறமாவும் ஏதோ ஒரு 2-3 இடத்துல பேசியிருக்கிறாரு. அப்புறமா வந்து இந்த கோயில்கள், இந்து மதத்தை பற்றி எதனா பேசுகிறேன், எதனா ஒரு விஷயத்த சொல்லி நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்றது. இன்றைக்கி கட்சிக்கிற நிலைமையில் இதெல்லாம் தேவையா? இந்த பிரச்சனைலாம் தேவையா? அதனால் கொஞ்சம் அதாவது அவருக்கெல்லாம் வந்து புத்தி சொல்கிற அளவுக்குலாம் நம்ம அவ்வளோ புஸ்தகம்லாம் படிக்கல. அவர் 2G 3G எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர். சொல்லாடல் வந்து கொஞ்சம் எளிமையாகவும் நன்றாக இருந்தால் நல்லது.
அதே போல ஆதவர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு காரணம் போதைப்பொருள் புழக்கம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. கடந்த ஆட்சியில தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரேமலதா அவர்கள் பேசியிருந்தாங்க, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில பிரச்சனைனா இந்த ரெண்டு விஷயம் தான், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், பிளஸ் சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள், இதை தாண்டி வேற எதையும் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயத்த திமுகவில் இருக்கிற துரந்தர் தான் பிரேமலதா அவர்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்ப அதுக்கு பிரேமலதாவும் ஹிந்தி தெரியாது போடா இதுதான் என்னோட பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்கலாம் ஆதவர்ஜுனோட பேச்சு? அதான் கேப்டன் இஸ் பேக் நான் சொன்னேன், லேடி கேப்டன் இஸ் ஆன் பேக். ஹிந்தி தெரியாது போடா பழக்கப்பட்ட சொல்லாடல் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகே, அதுங்க நான் என்ன சொல்லேன்னா, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் வந்து ஒவ்வொருத்தர் மாறி மாறி பேசுகிறாங்க. பட்டு இப்போது பிரச்சனை வந்து கேள்விகள் வந்து திமுக மீது அல்ல, தாவேகா மீது. ஏன்னா நேற்று வந்து திமுக ஆளுங்கட்சி, இன்றைக்கி தாவேகா ஆளுங்கட்சி. இப்போவும் அதே பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது. நேற்று சென்னையில் கோயம்பேடில் மது அருந்திட்டு ஒரு பெண்ணு ஸ்கூட்டியில் போயிருக்காங்க, மது போதையில் வந்த தகராறில் கார் எடுத்து கொன்றான். யார் கேட்குறது? இதுதான் சட்டப்படி நாட்டில் நடக்குதா? சூலூரில் பாலியல் கொலை, மதுரையில் ஒரு கொலை நடக்குது, பாலியல் சீண்டல் நடக்குது. சென்னை மெரினா பீச்சா எங்கேன்னு தெரியல, அந்த கடலோர எந்த பீச்சுன்னு தெரியல, மெரினாவா இல்லை லைட் ஹவுஸ் பக்கமாக. குதிரையில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு குழந்தைய குதிரைக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு பையன் இருட்டாக இருக்கிற இடத்துல குதிரையை கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய வந்து பாலியல் சீண்டல் பண்ணால் திருப்பி வரும்போது அந்த குழந்தை அழுது. பொதுமக்கள்லாம் பிடிச்சி 4 அடி அடித்து அப்புறம் கேஸ் போடுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, சமுதாயத்தில் இந்த பாலியல் சீண்டல், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்பது கேன்சர் மாதிரி உள்ள ஊடுருவிருக்கு. இதை நீங்கள் வந்து வெறும் சட்டம் ஒழுங்கை வச்சே சரி பண்ண முடியாது. சட்டம் ஒழுங்கு ஒரு 50%, மிச்சம் 50% மூளை செலவை ஆகிருக்கிறான். ஆண் என்பதை மறைந்து விட்டு ஒரு ஆணுக்கு இலக்கணம் என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டால், ஒரு ஆண் இருக்கிற இடத்துல ஒரு 4-5 பெண் தைரியமாக சுற்றணும். அப்போ தான் ஒரு ஆண் இருக்கிறான், மற்ற யாராலையும் பிரச்சனை வராதுன்றது ஒரு பாதுகாப்பு பொருள். ஒரு ஆணோட அடிப்படை இலக்கணமே பெண்களுக்கு பாதுகாப்பு. இது வனத்தில் பார்க்கலாம். நீங்கள் வனத்தில் ஒரு நல்ல ஒரு ஆண் மான் இருக்குது அப்படின்னாக்கோ அதை சுற்றி நிறைய குட்டிகள் பெண்மான்கள்லாம் மேயும். அந்த ஆண்மான் வந்து எல்லாத்தையும் குடும்பம் பண்ணுதுன்றது அர்த்தம் இல்லை. ஒரு ஆண் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். அது அந்த இடத்துல அது ஆணாக நின்று வரக்கூடிய பிரச்சனைகளை பாதுகாக்கும், சரி செய்யும், பிரச்சனைகள் வரவிடாமல் பார்த்துக்கும். ஒரு டஸ்கர் இருக்குன்னா அந்த டஸ்கர் இருக்கிற இடத்துல வேறு எதுவும் பிரச்சனை வராது. மற்ற குட்டி யானைகள், பெண் யானைகள், எல்லாம் மேக்கனா யானைகள்லாம் சந்தோஷமாக மேயும். அதுதான் அந்த டஸ்கருக்கு பெருமை. ஆணியவன் திருட்டு பையவன் யார் இதுன்னு தெரியாமல் இன்றைக்கி சமுதாயம் மாறி இருக்கு. ஈனப்பிறவிகள்லாம் ஆண் போர்வையில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. அப்போ இதெல்லாம் சரி செய்யணும். இதற்கு பெரிய மூல காரணமாக இருக்கிறது போதை. 2வது பெரிய பிரச்சனையாக இருக்குது செல்ஃபோனில் வரக்கூடிய ஆபாசங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயங்களை சரி செய்ய முடியுமா, சரி செய்ய முடியாதான்றது சட்ட சிக்கல். அப்போ யார் எப்படி என்ன மனநிலை இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறது ஈஸி, இது தீர்வு பண்ணி இதுக்கு ஒரு முடிவுரை எழுதுறதுன்றது கடினம். தாவேக்கா பிரச்சாரம் நல்லாவே பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க, அருமையாக பண்ணீங்க. தீர்வு அப்படின்னு வரும்போது இன்னும் நீங்கள் சொன்ன அந்த சிங்கப்பெண் படையை வந்து இன்னைக்கு வரைக்கும் அது இனாகரேஷன் நடக்கல. இதை விட வேற என்ன வேலை இருக்குது உங்களுக்கு நான் கேட்குறேன். சார், அதே போல இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடாக அட்ரஸ் பண்ணுறதும் பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியாது இல்லை. அமைச்சர்கள்ட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போது இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இப்போ கேளுங்க, கச்சத்தீவு பற்றி கேள்வி கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. இல்லைங்க ஐயா, எனக்கு அதில் கூட அமைச்சர்கள் வந்து உடனடியாக அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க கூடாதுன்றதுல நான் வந்து அந்த கருத்தோடு ஒத்து போகிறேன். அவங்களுக்கு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அவகாசம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியாத அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க, படித்து கொண்டு இருக்கிறாங்க குறிக்கணும். பட் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வேடிக்கை பார்க்க முடியாது. ஏன்னா உயிர் போகுது. ஒரு குழந்தையோட கண்ணியம் கலங்கடிக்கப்படுதுன்னா அது 6 மாதம் அமைதி விட முடியுமா? இல்லை ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஏதோ பண்ணிக்கினாங்க, இல்லை எவனோ கொலை பண்ணிட்டான், யார் பொறுப்பு? அந்த விஷயத்தில் டைம் கொடுக்கக்கூடாது. பட் இந்த அமைச்சர்கள் அதிகார ரீதியாக கேட்குறது, அப்புறமா கேட்குறது அப்படின்றது அவங்களுக்கு பொறுமை டைம் கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கும் உண்டான நேரம் கொடுக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு. அதனால் அமைச்சர்கள் சொதப்புறதுன்றது ஓகே, நம்ம தாங்கிக்கலாம். அதுக்குன்ட்டு அடுத்த முறை அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் ஐயா போக்குவரத்து துறை அமைச்சர் போய் ரிசர்வ்டில் இருக்கிறவங்களாம் இறக்கி விட்டுட்டு அன்ரிசர்வ்லாம் பஸ் கேட்டதுக்கு கவர்மெண்ட் பஸ் பற்றி என்கிட்ட கேளுங்க, வால்வோ பஸ் அவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்லை, இது என்னன்னா எனக்கு 2 விதமான பிரச்சனைங்க. ஒன்று வந்து அவர்களுக்கு அறியாமை வெளியில் வருதுங்க. இது இப்படியே போயிடுச்சுன்னா இப்போ அட்லீஸ்ட் இவங்களாச்சும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. இதுவும் இப்படி ஆகுதுன்னு அப்புறம் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க தலைவர் மாதிரியே வண்டியில் ஏறி ஓடிடுவாங்க.
பத்திரிகையாளரை பார்த்தோன்னே எடுத்தாம் பாரு ஒரு ஓட்டம். ஒரு சில அமைச்சர்கள் சில விஷயங்களை நிதானமா கையாளுறதையும் நம்ம அதெல்லாம் பக்குவம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா செங்கோட்டையன், அவருக்கு அந்த பிரச்சனை பிசிறு தட்டல. ராஜ்மோகன் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நின்று களமாட பத்திரிகையாளர்கிட்ட நின்று பேசுகிறாப்புல தன்னோட அந்த அந்த அனுபவத்தை கொஞ்சம் கொண்டு வர. கம்பேரிட்டிவ்லி இதோ அவர் முறை எம்எல்ஏனாலும் பெரிய பெரிய துறை வச்சிருக்கிறாப்புல ராஜ்மோகன். சக்திக்கு மீறின பெரிய துறைகள், அதுவும் பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும்னே தெரியாது மாணவர்கள், அது ஓரளவுக்கு கையாளுறதுக்கு முயற்சி பண்ணுறாப்புல. அதேமாதிரி ரமேஷ் சின்ன வயசு தான், இப்போதான் வந்துடும், அது வெளிப்படையாக சொல்லிடுறாப்புல. தம்பி வந்து பத்திரிகையாளர்கிட்ட வந்துட்டு இந்த சண்டை போடுறது, அண்ணா நான் இப்போ தானே வந்திருக்கிறேன், எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே, நான் சரி பண்ணுறேன். காலைல விடிகாத்தால ஏந்து போகிறாப்புல, மாஸ்க்கு போகிறாப்புல, 4000 ரூபா பணம் வாங்கினாமல் ஒருத்தர் பிடிச்சி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் அது இன்னொரு விமர்சனம் வந்தது, பாராட்டு அதிகமாக வந்திருக்கு, விமர்சனம் அதில் கம்மியாக வந்திருக்கு. என்னென்னா குருக்களாக இருந்தால் 4000 வாங்கி விட்டுறேன், இது 50 ரூபா வாங்கினா ஆக்ஷன் எடுக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஏதோ ஆக்ஷன் எடுக்கிறாப்புல, அதுவும் சொல்லியிருக்காப்புல, யாருக்கு அந்த பணம் போகுது அந்த ட்ரெயில் பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் குறை சொல்லிட்டு இருக்கணும் அப்படி சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி கீர்த்தனா அவர்கள் டிக்டாக் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு இதுமா இது பெரிய தப்பு கிடையாது, பட் அமைச்சர்கிட்ட இதை எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும். இதெல்லாம் போட்டால் யாரும் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டுலாம் வரமாட்டாங்க. இது பார்த்தா டிக்டாக் ரீல்ஸு வியூஸ் தான் வரும், யூடியூப் தான் உங்களுக்கு பணம் அனுப்பும், வேறு ஒன்றும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி ஐயா அவர் பிரபு, அவர் ஹரி அவர்களே மிஞ்சிட்டார். ஹரினா இந்த சிங்க படம்லாம் எடுத்துருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த லாங் ஷாட்டு ட்ராலி கேமரா சைடு தான் அவர் படம். ஆமாம், அந்த மாதிரி பயங்கரமாக படம் எடுத்திருப்பார். அது வந்து ஐயா இவர் நம்ம டிஎஸ்பியோட மியூசிக் வேறு இருக்கும், ஓகேங்களா, தேவி ஸ்ரீ பிரசாத், சிங்கம் சிங்கம் அப்படின்னு பப்பாக இருக்கும். அது மாதிரி இவர் வந்து உண்மையிலே இந்த கார் இப்படி போகுது, இப்படி சுற்றுது, ட்ரோன் பறக்குது, அந்த ஆய்வு ஐயா இது ரீல்ஸு கிடையாது, இது படம் கிடையாது, நீங்கள் அமைச்சர் இப்படி காட்டினீங்க, இதெல்லாம் வந்து இப்போ பதிவாயிருக்குது, இந்த குவாரியெல்லாம் நாளைக்கு நடக்குதுன்னும் போது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னா கேட்பாங்க. இது அப்படி பண்ணுறது கிடையாது. தெரியலன்னா யாருக்கிட்டனா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, வக்கீலில் 4 பேர் கூட வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இதனால தான் விமர்சனமாகும். அதாவது பில்டப்பு பயங்கரமாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது வந்து வேட்டை, இது பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், இன்னும் அந்த சினிமாட்டிக்காவே மூவ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அப்படிதான் போகுது, அப்படிதான் போகுது. 4 பேர் சென்டா ஆய்வு. ஐயா உங்கள் ஆட்சி அடிக்கடி இதுக்கப்புறமா ஆய்வு போய் போகிற இடத்துல மக்கள் வந்து மோசமாக இருக்குன்னா இப்போ ஓகே, இல்லை நிர்வாகத்தினர் ஆய்வு போனால் பரவாயில்ல, கட்சிக்காரங்களே ஆய்வு போகிறாங்க. அதெல்லாம் தப்பு தவறு, அதெல்லாம் வந்து திருத்திக்கணும். அப்படி ஒரு சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷனே கிடையாது கட்சிக்காரங்களாம் போய் ஆய்வு பண்ணுறதுக்கு. ஆளாளுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு. இதுனா தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரங்க, மக்களால் ஓட்டு போட்ட பிரதி. அது இன்னொன்று அவங்க கட்சி தலைவரே சொல்லிட்டார், நல்ல வேலை ஐயா ஆனந்த் அவர்கள் சொல்லிட்டார். ஆனந்த் அவர்கள் உஷாராக பத்திரிகையாளரை சந்திக்கிறது, தலைவர் எவ்வழியோ பொதுச் செயலாளரும் அதே வழி, கிட்டத்தட்ட அப்படியே அவாய்டு பண்ண போகிறது, எப்போனாச்சும் பார்த்துட்டு வந்து இது பண்ணுறது. அப்புறம் சிறப்பாக செயல்படுறதுன்னு பார்த்தா ஐயா ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர்கிட்ட இன்னைக்கு இருக்கிறதுலே அதிகமான டென்ஷனு டார்ச்சரு தலைவலி யாருக்கு தாவேகாலனா சபாநாயகருக்கு தான், ஐயா ஜேசிடி பிரபாகர். ஏன்னா இந்த அரசு மீது இருக்கக்கூடிய பெரிய விமர்சனம் குதிரை பேர் அரசியல் பண்ணுறாங்க இவங்க, எம்எல்ஏவெல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. இன்றைக்கி கூட தஞ்சாவூரில் ஒரு அதிமுக தொண்டர் செத்தே போயிட்டார், தீ குளிச்சு செத்து போகிறேன். என்ன காரணம், கட்சி போகிற நிலைமை. கட்சியில் இப்போ என்ன நடக்குது, குதிரை பேர் அரசியல் நடக்குது. அதான் அந்த தொண்டனால் ஏற்றுக்க முடியல. இது யார் காரணம்? இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியா? அவரா குதிரை பேர அரசியல் காசு வாங்கிக்க அனுப்பிச்சு விட்றாரு? இல்லை ஓபிஎஸ் காரணமா? யார் காரணம்? ஆளுகின்ற அரசில் ஒரு சில சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு இந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணுறீங்கல்ல, போகிறவங்களோ இல்லை கூப்பிடுறவங்களோ இல்லை கம்மு விடுறவங்களோ அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் இதுக்கெல்லாம் வந்து இந்த அவலத்துக்கெல்லாம். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா பத்திரிகையாளர்களை இதெல்லாம் எப்படி குதிரை பேரம் ஆகும் அப்படின்றாங்க. கண்ணை நல்லா திறந்து பாருங்கள், ஒரு தொண்டை இறந்து போயிருக்கிறாப்புல, தோற்றதுனால சாவலை, கட்சி தோற்றதுனால சாவலை, கட்சியில் இருக்கவங்க கொத்து கொத்தா போகிறாங்களே, இந்த கட்சி என்ன ஆகும், இந்த தொண்டனுக்கு வலிக்குது. நல்ல மனுஷன் வாழ்ந்துருக்கணும், இருந்திருக்கணும், போய் சேர்ந்துட்டார். அதாவது நல்லவங்களை என்றைக்குமே வாயில் போட்டுக்குவோம், ஒரு தொண்டனை போச்சு. அதே போல் தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா சார்பில் வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விமர்சனம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பெரிதளவில் வைக்கப்பட்டது. இப்போ அந்த விமர்சனம் இல்லையே, விளக்கம் கொடுக்குறாங்களே, அதுக்கு 20 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா விளக்கம் கொடுக்குறாங்களே சார். என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? இல்லை அந்த 10 ரூபாய் எதற்காக எக்ஸ்ட்ரா வசூல் செய்யப்படுது, வைப்பு தொகையாக வாங்கப்படுது, திரும்ப கொடுக்கப்படுது, அந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்களே சார் இப்போ வந்திருக்க அரசு. அது அப்போ வந்து ஏஏபிபிசிசி அப்படி படித்தாங்க. இப்போ ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜேகே எல்எம்என்ஓபி, ஆனால் ஆட்சியில் வந்துடுச்சு இல்லை, நல்லா வேகமாக படிக்கிறாங்க. அன்றைக்கி சப்ஜெக்ட் தெரியல, இப்போ சப்ஜெக்ட் தெரியுது. இதே செந்தில் பாலாஜினா எல்லாம் சேர்ந்து நான் உட்பட கும்மாங்குத்து குத்துனோமா,
விமர்சனன்ற பேரில். அன்னைக்கு நன்றாக இனிமையாக இருந்ததோ? என்னோட காணொலி எதனா நிறைய பேர் கேட்குறாங்க, இவர் திமுக இருந்தபொழுது பேசினாரா, அப்போ இவர் கேள்வி கேட்டாரா, எடுத்து போய் பாருங்கள். ஏன்னா ஒரே ஒரு காணொலி 3 வருடங்களாக அரசியல் ரீதியாக அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறேன். 3 வருடங்களில் வந்து தேர்தல், அதாவது கரெக்டாக ஒரு 13 மாதம் அதுக்கு முன்னாடி பேசுகிறோம். இந்த 13 மாதம் எடுத்துக்க, அதுக்கு முன்னாடியே பேசிட்டு இந்த 13 மாதத்தில் எதனா ஒரே ஒரு காணொலியில் நான் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறந்த அரசியல்வாதி அந்த கட்சிக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருப்பேன். ஆனால் ஊழல்வாதி, லஞ்சம் வாங்குறாரு, மோசமான அரசியல்வாதி இவர் போகாத கட்சியே கிடையாதுன்றதான் நம்மளோட பதிவாக இருந்திருக்கும். அதாவது அதேமாதிரி ஐயா சேகர் பாபு அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்காருன்னு நான் எங்கேயுமே பதிவிட்டுருக்க மாட்டேன். செந்தில் பாலாஜி அவர் சிறப்பாக செயல்பட்டார் எங்கேயுமே. மா சுப்பிரமணியன் அவர்கள் மீதும் ஒரு சில விமர்சனம். அதே மாதிரி மா சுப்பிரமணியன் அவர்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சதையும் பதிவு பண்ணியிருப்பேன். தங்கம் தென்னரசு மீது விமர்சனம் இருந்திருக்காது. அதே மாதிரி ஒரு சிலர் பேர் மீது விமர்சனம் இருந்திருக்காது. ஒரு சிலர் பேர் மீது அதிகமான, நேரு அவர்கள் மீது அதிகமான விமர்சனம் வச்சுருப்பேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? உதயநிதி ஸ்டாலின் மீது விமர்சனம் இருக்காது. ஏன்னா அந்த துறையில் ஊழல் என் கண்ணுக்கு வரல, என் காதுக்கு வரல. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் 200 கோடி டெண்டர் விட்டாங்க, அதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு 20 கோடி போச்சுன்னு அறப்போர் இயக்கமோ இல்லை பத்திரிகையாளர்களோ யாரும் செய்தி போடல. அதனால் உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசலை. யாரை பற்றி பேசணும், ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், ஆதாரத்தோடு சொல்கிறோம். அன்றைக்கி இதே டாஸ்மாகை பற்றி பேசும்போது லென்த்தாக பேசியிருப்பேன். இப்போது அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு, இல்லைங்க அப்படிலாம் இல்லை, 20 ரூபா 10 ரூபா இதுக்கு தானே. அப்போ இந்த பாட்டில் கேட்டு வராங்கல்ல, அவங்கெல்லாம் சந்தோஷமாக நான் எதுக்கு கொடுக்கணும், எங்கள் அண்ணன் ஆட்சி வந்துச்சு, விஜய் அண்ணன் ஆட்சி வந்துச்சு, விஜய் சார் தாவேக்கு ஆட்சி வந்துச்சு, 140 ரூபா குவார்ட்டர்னா 140 ரூபா தான் கொடுப்பேன்னு சண்டை போடுறாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆளை போட்டு இல்லைங்க 10 ரூபா நிர்வாகம் இது இருக்குது அதுக்கு தான் அப்படின்னு உட்காந்து விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் தான் அதை கிளப்பி விட்டீங்க. இந்த பூதத்தை அதிகமாக கிளப்பி விட்டது யார்? தாவேக்கா. அதாவது எடப்பாடி பழனிசாமி அதை ஊராக போய் பேசினார். இதையே சொன்னார், ஒரு நாளைக்கு இவ்வளோ கோடி பாட்டில் போகுது, கிட்டத்தட்ட 20,000 25,000 கோடி 4-5 வருஷத்துக்கு இதில் வந்து கள்ளப்பணம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவரும் குற்றச்சாட்டு வச்சார். ஒரு வருஷத்துக்கே 4,000 கோடி வரும் டாஸ்மாகில், இந்த மாதிரி மறைமுகமாக பில்லு இல்லாமல் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னு. ஆனால் அது யாருக்கு அதுக்கும் போல் இது எல்லாருக்குமே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார்ல, சூப்பராக, அதுதான் போய் செஞ்சு. உண்மை எது? பஸ் எடுத்துன்னு பச்சை கலரில் பஸ்ஸு போனது போல, ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினது போயிடுது. இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்தால் நீங்கள் கேட்கலாம், இப்போ 10 ரூபாய் எங்கே போகுது, உங்கள் வீட்டுக்கு வருதா, சேலத்துக்கு வருதா, எடப்பாடிக்கு வருதா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு இபிஎஸ்ஸை பார்த்து கேட்கலாம். இதே திருப்பி மறுபடியும் திமுகவே வந்திருந்ததுன்னா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கலாம். இப்போ யார் ஆட்சியில் இருக்கிறது? 10 ரூபா பாட்டில் கொடுக்குறாங்களா இல்லையா? அமைச்சரே ஒத்துக்கிறாரு. இப்போ எங்கே போகுது 10 ரூபா? 10 ரூபா காணும் அப்படின்னு எல்லாரும் கத்துனீங்கப்பா, எல்லா கட்சியிலையும் கத்துனீங்க. கட்சி ஆட்சியில் இருந்த காரணத்தால் திமுக அமைதியாக இருந்தது. நம்மளை தான் சொல்கிறாங்களோ, 5 ரூபா அங்கே போனால் கூட 5 ரூபா நமக்கு, நம்மளை தான் சொல்கிறாங்க, கரூர் கேங்க தான் சொல்கிறாங்க, அவங்க அமைதி காத்தாங்க. இப்போ இனிமேல்ட்டு வந்து இப்போ யார் அமைதி காக்கணும்? அப்போ நாட்டு மக்களுக்கு செய்தி என்ன? யார் வந்தாலும் 10 ரூபா பாட்டில் வாங்க. இதுக்கு எதுக்கு இந்த செயலுக்கு எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும், பாட்டு பாடணும்? உங்களுக்கு பாட்டு பாட தெரியுன்றதான் எல்லாருக்கும் தெரியுமே, அதுக்கு எதுக்கு பாட்டு பாடினீங்க? நம்பிக்கையை சிதைச்சிக்கிறீங்கள. நீங்கள் சொன்ன வார்த்தை நீங்களே காப்பாற்ற முடியல. என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னா? ஒருத்தர் பார்ப்போம் சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டு வருது. தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி நம்ம அதை பார்க்கலாம் சார்? வாழ்த்துக்கள். ரொம்ப நாளாக சொல்லினே இருக்கிறாரு தம்பி, ஆரம்பித்த பாடு இல்லை. அவர் ஏன் இந்த மாதிரி செய்தி வருது, எதுக்கு வருதுன்றது அவருக்கு தான் தெரியும். இது மாதிரி எப்பவுமே காலதாமதம் பண்ணி நம்பின கட்சி இது மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க. நானே வந்து இன்னொரு காணொலியில் சொல்லியிருப்பேன், பாஜகவுக்கு இன்றைக்கி தேதியில் கரெக்டான தலைவர் அண்ணாமலை தான் அப்படின்னு. பட் இட் சீம்ஸ் அவங்க கட்சியில் அவருக்கு பதவி கொடுக்குற மாதிரியா இல்லை என்னன்னு தெரியல. இல்லை இவர் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை அவரோட போக்கு இவருக்கு பிடிக்கலையா, அது என்னெல்லாம் தெரியல. வாழ்த்துக்கள். ஆனால் சிக்கல் என்னென்னா, இன்றைக்கி தாவேக்கான ஒரு கட்சி வந்துட்டதுக்கு பிறகு புதிய கட்சிகள் எதுக்கும் பெருசாக வந்து வாய்ப்பு இருக்காது. இல்லை, இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு அடுத்தவர் யார் கூட கூட்டணி வைப்பார், அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும், யாரை சார்ந்து இயங்க போகிறாங்க அவங்க கட்சி அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குல்ல சார். திமுகவோட போக மாட்டார், ரைட்டா? ஏன்னா டசனாக நிறைய பேசிட்டாரு. அதிமுகலையும் எடப்பாடி பழனிசாமி அவர் பொய்சலாக இருக்கிறவங்க இவருக்கு பிடிக்காது. ஏன்னா இவர் ஒரு பெரிய ராஜாங்கத்தினுடைய மகாவீரர், அவர் ஒரு பெரிய ராஜாங்கம். அதனால் 2 பேரும் ஒன்றா போக மாட்டாங்க, தோப்பாங்க. ஆனால் தனியாக கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலைக்கு அதிலெல்லாம் வருத்தம் கிடையாது. ஆனால் அவரோட சேர மாட்டார்.
அண்ணன் விசிகா திருமாவளவனோட போய் சேர முடியாது. ஏன்னா அது நமக்கு செட் ஆகாது. இவங்களோட ஃபாலோவர்ஸ் வேற, இருக்க ஆப்ஷன் படி பார்க்கும்போது தாவேக்கா அதுதான் நான் என்ன சொன்னேன்னா, எதுக்கு ஈர்த்துட்டு அதான் முழுசாக நினைச்சிட்டிங்களா, அப்போ எதுக்கு முக்காட கட்சி தொடங்கிடுங்கன்ற. தொடங்கிட்டு போயிட்டு இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு அவங்களும் பாட்டெல்லாம் போட்டு வைப்பு பண்ணுவாங்க. நீங்களும் வார் ரூம்லாம் நல்லா வச்சுருக்கிறீங்க, ஆதரவா சேர்ந்துருங்க. பாரதிய ஜனதா கட்சி எப்படி போனால் பாஜக ஓட்டை பிரிக்கிறதுக்கு தானே ஒரு கட்சி இப்போது அங்கே தானே போய் நிற்கிது. இது அவர் கட்சி தொடங்கினா இது என்னோட விமர்சனம். அவர் தொடங்கலைன்னா இந்த விமர்சனத்தை நீங்கள் அழிச்சிருங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன அரசியல் கட்ட நகர்வுகள் நடக்குது அப்படின்னு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.